அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ். அதாவது நம்மளோட தொடைப்பகுதிக்கு பின்னில் இருக்கிறது அது ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ். காஃப் மசிலுக்கும் நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பார்க்க போகிறோம். எதுக்காக அந்த ஸ்ட்ரெச்சஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்ம ஆசனாஸ் முன்னாடி குனிற ஆசனாஸ்னு ஃபார்வர்டு ஆசனாஸ்னு சொல்லுவோம். அது பண்ண முடியாமல் இருக்கிறதுக்காக முன்னாடியே இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம். இதில் பயிற்சியில் ஒரு 2-3 பயிற்சிகள் இருக்கும். இதில் பயிற்சி 1 தண்டாசனால உட்காந்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு காலை பண்ணிடலாம். ஒரு கால் மட்டும் மடக்கிட்டு அது கீழே கை நல்லா இந்த மாதிரி வச்சு இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு முதுகுத்தை நல்லா நேரம் ஆக்கிட்டு இந்த கால் மட்டும் இந்த லோயர் லெக் மட்டுமே நம்ம எப்படி அப் பண்ண போறோம். அப் டவுன் இந்த மாதிரி செய்ய போறோம். இந்த டோ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் இப்படி பண்றது இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நல்லா ஸ்ட்ரெச் கிடைச்சிரும். இது ஒரு 2-3 முறை செஞ்சுக்கலாம். 1 2 3 இதே மாதிரி நம்ம இடது காலில் பண்ணிக்கலாம். கை நல்லா உள்ள விட்டு இப்படி டைட்டா பிடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம கை இந்த எல்போ கை இப்படி உள்ள விட்டுட்டு இப்படி எடுக்கணும். இதுலயே நல்லா எந்த அளவுக்கு மேலே போதோ அந்த அளவுக்கு வரணும். முட்டி கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வர அளவுக்கு பார்த்துக்கலாம். 1 2 3 4 தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி பண்ணும் போது நம்ம தொடைப்பகுதி கீழேயும் காஃப் மசில் எங்கேயுமே நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் தூக்கும் போது கால் தூக்கம் ரொம்ப ஹைட்டுக்கு வராது, ஓரளவுக்கு தான் வரும். முட்டி மடங்கிட்டே வர மாதிரி தான் வரும். பட் அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி செய்ய செய்ய கால் நல்லாவே நேரா வந்துடும். இப்போ பயிற்சி 2 போயிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் வஜ்ராசனால உட்காந்துக்கலாம். வஜ்ராசனம். இந்த வஜ்ராசனத்துல இருந்து இந்த கால் முட்டியை மட்டும் அப்படியே நம்ம இப்படி பிடிக்க போறோம். பின்னாடி இந்த 2 காலுமே சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். நல்லா இப்படி விரிச்சிட்டு இதுக்கப்புறம் கையை கொண்டு இப்படி நல்லா இப்படி வைக்க போறோம். வச்சுட்டு அதை அப்படியே இப்படி மேலே இப்படி ஏஞ்சிக்குவோம். எழுந்து இப்படி உட்கார்ற மாதிரி பண்ணும். மண்டுக்காசனா ராக்கிங் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். நல்லா இப்படி மேலே ஏறிட்டு அப்படியே உட்காரணும். உட்காரும் போது நம்மளோட இந்த ஹீல்ஸ் மேலே நம்ம உட்காரணும். ஒன்று அப்படி உட்காரலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா கால் பின்னாடி காலையுமே நல்லா விரிச்சிட்டிங்கன்னா அப்படியே நம்ம கீழேயும் உட்காரலாம். அந்த மாதிரி உட்கார வரல ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஹீல்ஸ் மேலேயே நம்ம உட்காந்துக்கலாம். இப்போ மறுபடியும் செய்யலாம். 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். காலையில் 2மே சேர்த்து வஜ்ராசனால உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் காலை இப்படி ரிலாக்ஸ் பண்ணிடலாம். கால் பிரிஞ்சு இருக்கும் போதே மண்டுக்காசனாலே இருக்கும் போது ரிலாக்ஸ் பண்ண வேண்டாம். வஜ்ராசனத்துக்கு சேர்ந்துட்டு 2 காலுமே சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு முட்டி வலிக்கிறது எதுவுமே இருக்காது. மண்டுக்காசனா சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். பட் ஸ்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. 2 குதி காலுமே பின்னாடி நேரா வச்சுட்டு அதுக்கு மேல உட்கார்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஃபுல்லா கீழே உட்காரணும் அவசியம் இல்லை. இதுல இப்ப கால் நம்ம இப்படி தளர்த்திக்கலாம். இப்படி வச்சு இப்படி தளர்த்தலாம். அப்படி இல்லைன்னா முட்டி இப்படி மேல தூக்கி இப்படி வச்சு நம்ம தளர்த்திக்கலாம். ஏன்னா மண்டுக்காசனா பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம ரிலாக்ஸேஷன் போகும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தளர்த்தினா தான் நம்ம அடுத்த ஆசனாக்கு போக முடியும். இதுவே இப்போ நம்ம ஒரு சில டைம் தான் நம்ம பண்ணோம். ஃபர்ஸ்ட் பயிற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறை தான் செஞ்சோம். அதே நம்ம ஒரு 5 இல்ல 6 முறை செஞ்சுட்டு ஒரு நிறைய 3 செட்டு செஞ்சுக்கணும். அதே மாதிரி பயிற்சி 2லையுமே நிறைய செட் செய்யணும். இந்த மாதிரி நிறைய பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் நல்லாவே கிடைக்கும். இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.